Friends, welcome to chemistry class. Today we are going to discuss about alkaline earth metals, page number 135. Group 2 in modern periodic table contains the element beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. These elements, with the exception of beryllium, are commonly known as alkali earth metals because their oxides and hydroxides are alkali in nature. And these metals are found in earth crust. நம்மளோட group 2 metal modern periodic table group 2 ல இருக்கக்கூடிய elements நம்ம என்ன சொல்றோம் நமக்கு alkaline earth metals சொல்றோம். அந்த alkaline earth metals என்னென்ன compounds நமக்கு present ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா beryllium, magnesium, calcium, strontium, barium and radium மாதிரியான compounds நமக்கு இதுல present ஆயிருக்கு. இந்த எல்லா compounds தான் நம்ம என்ன சொல்றோம்னா except beryllium தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா compounds நம்ம காமனா என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு alkaline earth metals சொல்லுவோம். எதனால இது alkaline earth metals சொன்னா இதோட oxides, hydroxides இது எல்லாமே பார்த்தீங்கன்னா alkali in nature. நமக்கு alkali in natures இருக்கும். அதே மாதிரி maximum இதோட metal oxides எல்லாமே நம்மளோட earth crustல நமக்கு இது found இருக்கும். maximum of metalோட oxides பார்த்தீங்கன்னா நம்மளோட earth crustலயே நமக்கு present ஆயிருக்கும். Next topic வந்து abundance of important alkaline earth metals and their sources. நம்ம earth crustல எவ்வளவு alkali earth metals present ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதோட important minerals அதோட weightage எவ்வளவு நம்மளோட earth crustல present ஆயிருக்குன்னு பார்க்கலாம். First beryllium. Beryllium பார்த்தீங்கன்னா நமக்கு earth crustல 2.0 ppm ல நமக்கு weight இருக்கு. இதோட important metal பார்த்தீங்கன்னா வந்து important minerals பார்த்தீங்கன்னா வந்து beryl. இதோட ஃபார்முலா Be3Al2Si6O18. இது வந்து beryl, அதாவது beryllium ஓட சீஃப் ஓர் பார்த்தீங்கன்னா நமக்கு beryl. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Be3Al2Si6O18 சொல்லலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெக்னீசியம். மெக்னீசியத்தோட இம்பார்ட்டன்ட் மினரல் ஓர் பார்த்தீங்கன்னா வந்து கார்லைட். இதோட கிராம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ppm எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27,640 ppm கார்லைட் அண்டு டோலோமைட். நெக்ஸ்ட் கால்சியம். கால்சியத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.84 ஃப்ளூரோபெட்டைட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரான்சியத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 384 ppm செலிடைட். நெக்ஸ்ட்டு பேரியம். பேரியத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 390 பேரைட்ஸ். இந்த மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 மார்க் கொஷின்ஸாக வரும், நோட் பண்ணிச்சு. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸாக வரும். பெரிலியமோட சீஃப் ஓர் பார்த்தீங்கன்னா வந்து பெரைல் Be3Al2SiO6O18. மெக்னீஷியத்தோட சீஃப் ஓர் பார்த்தீங்கன்னா கார்லைட் KCl.MgCl2.6H2O. நெக்ஸ்ட் மெக்னீஷியத்தோட அனதர் இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா டோலோமைட். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு MgCO3CaCO3. கால்சியத்தோட சீஃப் ஓர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூரோபெட்டைட் ஃப்ளூரோபெட்டைட். இதோட மாலிகுலர் ஃபார்முலா Ca5PO4 ட்ரைஸ் F. ஸ்டான்சியத்தோட மினரல் ஓர் பார்த்தீங்கன்னா நமக்கு செலைட் செலைட் SrSO4. இதுதான் பார்த்தீங்கன்னா செலைட்டோட மாலிகுலர் ஃபார்முலா. பேரியத்தோட மினரல்ஸ் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரைட்ஸ் BaSO4. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் மார்க் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதனால் பெரிலியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் மெட்டல். ரேடியம் பார்த்தீங்கன்னா வந்து ரேரஸ்ட் மெட்டல். இந்த கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி 10% தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இக்னிஷியஸ் அதாவது ராக்ஸில் நமக்கு ஃபவுண்ட் ஆகிருக்கும். இந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ்லேயே பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேர் மெட்டல். ரேரஸ்ட் மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்னீஷியம். மீதி இருக்கக்கூடிய கால்சியம் அண்டு மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா வெரி காமனாக நம்மளோட எர்த் கிரஸ்டில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் கிரஸ்டில் 5th மோஸ்ட் அபியூடன்ட் மெட்டல். கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் கிரஸ்டில் 5th மோஸ்ட் அபியூடன்ட் மெட்டல். அதே மாதிரி மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8th மோஸ்ட் அபியூடன்ட் மெட்டல். பெரிலியம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எலமெண்ட்ஸில் ரேரஸ்ட் மெட்டல். ரேர் மெட்டல். ரேடியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேரஸ்ட் மெட்டல். மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக நம்மளோட எர்த் கிரஸ்டில் ஃபவுண்ட் ஆகிருக்கூடிய மெட்டல். அதில் நமக்கு கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5th அபியூடன்ட் மெட்டல். மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8th அபியூடன்ட் மெட்டல். நமக்கு மோஸ்ட் அபியூடன்ட் மெட்டல்ஸ் நம்ம எர்த் கிரஸ்டில் ஃபவுண்ட் ஆகுது. இந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா வந்து
நிறைய ராக்ஸில் நமக்கு ஃபவுண்ட் ஆகிருக்கும், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸில் நமக்கு ஃபவுண்ட் ஆகிருக்கும். மெக்னீஷியத்தோட இம்பார்ட்டன்ஸ் ஓர் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னைட், மேக்னீசைட், டோலோமைட் இதெல்லாம் வந்து மெக்னீஷியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர். கால்சியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா நமக்கு சாக், லைம் ஸ்டோன், ஜிப்சம். மெக்னீஷியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்ம ஃபவுண்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேர்லைட், மேக்னீசைட், டோலோமைட் இந்த மாதிரியான 3 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு மெக்னீஷியம் காம்பவுண்ட் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். கால்சியம் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாக், லைம் ஸ்டோன், ஜிப்சம் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கால்சியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். மோஸ்ட் ஸ்டான்சியம் நமக்கு ஸ்டான்சியம் மோஸ்ட் நமக்கு எங்கே ஃபவுண்ட் ஆகுன்னு பண்ணால் அதோட மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா செலைட் எனக்கூடிய மினரலில் தான் நமக்கு ஃபவுண்ட் ஆகும். பெரிலியம் பார்த்தீங்கன்னா வந்து பேரியம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைட்லி லெஸ் காமன், அதிகமாக நமக்கு மோஸ்ட் காமனாக கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸும் இருந்தாலும் இதோட சீஃப் மினரல் ஓர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரைட். ஏடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐசோடோப். இந்த ஐசோடோப் பார்த்தீங்கன்னா வந்து எதுலேருந்து டீகே ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எது நமக்கு அப்டேட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தோட ப்ராடக்ட்லேருந்து யுரேனியம் ப்ராடக்ட் டீகே ஆகும்போது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேடியம்னு சொல்கிறோம். இந்த ரேடியம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யுரேனியம் பியரிங் ஓர்ஸில் நமக்கு ஃபவுண்ட் ஆகும். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ஸ். These elements have 2 electrons in their valence shell of their atom preceded by a noble gas configuration. The general electronic configuration is written as noble gas NS2, where N represent the valence shells. Maximum பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் அதோட வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலின் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட வேலன்ஸ் ஷெல்லில் 1 எலக்ட்ரான்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1 வரும். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NS2. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2. N வந்து நமக்கு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஷெல்ஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஹீலியம் எடுத்துருந்துச்சு. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம் நமக்கு 1s2 2s2ன்னு எழுதலாம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு 1s2 2s2ன்னு எழுதலாம். சரி, பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1s2 2s2ன்னு சொல்லலாம். இது நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நோபல் கேஸில் எழுதும்போது நமக்கு நோபல் கேஸில் நியரஸ்ட் அட்டாமிக் நம்பர் நியரஸ்ட் நோபல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீலியம். அப்போ He2s2. ஏன்னா ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா காம்பவுண்ட்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு 2 தான் முடியும். Next topic பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை. Atomic and ionic radii of alkali earth metals are smaller than corresponding members of alkali metals. This is due to the fact of group 2 elements have higher nuclear charge that allow electron to attract more stronger towards nucleus. On moving down the group, the radii increases due to gradual increasing number of shells in screening effect. ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடி ஆஃப் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மாலராக தான் இருக்கும். லெஃப்ட் டு ரைட் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ லெஃப்ட் டு ரைட் சைஸ் வரும்போது ஏன் சைஸ் டிக்ரீஸ் ஆகுனா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அதாவது ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியஸை சுற்றி நமக்கு பவுண்டடாக இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி நமக்கு அட்டாச் ஆகிருக்கும், ரொம்ப கிட்ட நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும். லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஆகுனா நமக்கு சைஸ் சின்னதாகும். அப்போ சைஸ் சின்னதாகும் போது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். சார் ஆட்டமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு நமக்கு ஹையர் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். அந்த நியூக்ளியர் சார்ஜ் என்னாகுனா வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு நியூக்ளியஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ண நமக்கு, அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாகும். அதே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரும்போது என்னாகுனா வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காமன் ஆக்சிடேஷன் நம்பர். The group 2 elements have 2 electrons in their valence shell. By losing
losing these electrons. These acquire the stable noble gas configuration. So these elements exhibit the +2 oxidation compounds. Common oxidation state பார்த்தீங்கன்னா நமக்கு +2 oxidation state தான் நமக்கு எக்ஸிட் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் அதை லாஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டைன் ஆகிடும். அப்படி ஈஸியாக நோபல் கேஸ் அப்டைன் ஆகிறனால இந்த இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு +2 oxidation ஸ்டேட்டில் தான் நமக்கு எக்ஸிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். ஒரு கேஷியஸ் ஆட்டமை மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதா நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லும். இங்கே நமக்கு ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டியூ டு த லார்ஜ் சைஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஆல்கலி மெட்டல்ஸ் ஹவ் லோ அயனைசேஷன் என்தால்பி when compared to p block elements. அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு பி பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு லோவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் பி பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ் பிளாக்கோட எலமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இருக்கும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் நமக்கு சின்னதாக போகுது. அப்போ ஃபஸ்ட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே செகண்ட் குரூப்பை கம்பேர் பண்ணுவோம் செகண்ட் குரூப்பில் வந்து பி பிளாக்ஸ் அதாவது 3 to 12 இருக்கக்கூடிய பி பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்போது அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. எதனால் அயனைசேஷன் எனர்ஜி டவுன் நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீஸ் எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஷெல்லு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஷெல் இன்க்ரீஸ் ஆக அதில் ஸ்க்ரீனிங் எஃபெக்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்னர் ஷெல் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. மெம்பர் ஆஃப் குரூப் 2 have a higher enthalpy value than group 1 because of their small size, with electron being most attracted towards the nucleus of an atom. Correspondingly, they have less electropositive than the alkali earth metals. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் குரூப்போட அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் ரேடியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மாலர். அப்படி அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் ரேடியை ஸ்மாலராக இருக்கும்போது அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் குரூப்புக்கு நமக்கு ஹையராக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Variation of ionization energy of alkali earth metals. Although first ionization value of alkaline earth metals are higher than the alkali metals, the second ionization value of alkali earth metals are much smaller than those of alkali earth metals. This occurs because alkali metals, the second electron is to be removed from a cation which has already acquired noble gas configurations. In case of alkali earth metals, the second electron to be removed from the monovalent cation which still has one electron in the outermost shells. Thus, the second electrons can be removed more easily in case of group 2 the elements than the group 1. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அயனைசேஷன் என்தால்பி நமக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி எர்த் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் அயனைசேஷன் வேல்யூ தேன் த ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி மெட்டலை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட ஃபஸ்ட் அயனைசேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் அயனைசேஷன் போகும்போது ஆல்கலின் மெட்டல்ஸோட அயனைசேஷன் வேல்யூ தான் நமக்கு ஹையராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆல்கலி மெட்டலோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆகும் NS1. இங்கே நமக்கு ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு NS2. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது ஆகணும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ இதோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆகும் நமக்கு NS0. அப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இங்கே நமக்கு அப்டைண்ட் ஆகிடுச்சு. அதே ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸில் என்ன ஆகும் நமக்கு NS1. அப்போனா நமக்கு ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு மோனோவேலன் கேட்டியானா நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபர்தராக இன்னொரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து தான் நமக்கு என்ன ஆகும் நமக்கு இங்கேருந்து நம்ம
இன்னொரு எலக்ட்ரானை நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸாக மாறும். அப்போ செகண்ட் அயனைசேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு அதிகமாக ஹையர் வேல்யூவாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸுக்கு தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது ஈஸியாக நமக்கு என்ன ஆகணும், நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நமக்கு அப்டைன்ட் ஆகிடும். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் பார்க்கும்போது அது நமக்கு மோனோவேலன் கேட்டியானா நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி. ஹைட்ரேஷன் என்தால்பி நம்ம ஆல்கலி மெட்டல்ஸில் பார்த்துருப்போம். அதாவது சாலிபிலிட்டி தன்மையை தான் நமக்கு இங்கே என்ன சொல்கிறோம், நமக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி. த காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் மோர் extensively hydrated than those of alkali metals because the hydration enthalpy of alkali metal ions are larger than those of alkali metals. காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நமக்கு மோர் எக்ஸ்டென்சிவாக நமக்கு சால்யூபிள் ஆகும். எதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி மெட்டலை கம்பேர் பண்ணும்போது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கலி மெட்டல்ஸோட சைஸ் அயான்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லார்ஜராக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லைக் ஆல்கலி மெட்டல் அயான் ஹைட்ரேஷன் என்தால்பி ஆஃப் alkaline earth metals are also decreases with increasing in size down the group. ஆல்கலி மெட்டலில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் என்தால்பி எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். படிப்படியாக நமக்கு டவுன் த குரூப் வரும்போது என்ன ஆகுனா நமக்கு ஹைட்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாகும். அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா நமக்கு ஹைட்ரேஷன் என்தால்பியோட லெவல் கம்மியாகும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்லையும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மெட்டல் அயானுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். டவுன் த குரூப் வரும்போது வர என்ன ஆகுனா நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக அதோட ஹைட்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருவேன். அதுபடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் அண்டு பேரியம் இதுதான் நமக்கு ஆர்டர். அப்படி ஆர்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பெரிலியத்துக்கு தான் நமக்கு ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி லெவல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியத்துக்கு நெக்ஸ்ட் நமக்கு கால்சியம் ஸ்ட்ரான்சியம் அண்டு பேரியம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் குளோரைட் அண்டு கால்சியம் குளோரைட் exist as MgCl2.6H2O and CaCl2.6H2O while NaCl and KCl do not form such hydrates. இங்கே நமக்கு மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது நமக்கு சப்போஸ் இங்கே நமக்கு பார்த்துருக்கோம் MgCl2 6H2O CaCl2 6H2O இது வந்து நமக்கு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அதே நமக்கு ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு NaCl KCl பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே நமக்கு வரப்போகுது. ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரி நமக்கு ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் present in covalently bond molecules to attract a shared pair of electrons towards itself. அதாவது ஒரு மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோவலண்ட்லி பாண்டடாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நமக்கு அதில் இருக்கக்கூடிய கோவலண்ட்லி பாண்டடாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ. அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து டவுன் த குரூப் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய பெரிலியம் மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய பெரிலியம் மட்டும் தான் நமக்கு இதில் கோவலண்ட்லி பாண்டட் பார்ட்டிகல்ஸ். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸாக தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கலர் ஃப்ளேம் அண்டு ஸ்பெக்ட்ரா. when alkaline earth metals salts are moistured with concentrated hydrochloric acid heated on platinum wire in a flame shows the character flame. நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸில் நமக்கு பார்த்துருப்போம் கலர் ஃப்ளேம் நமக்கு அப்டைண்ட் ஆகிறது. நார்மலாக அந்த சால்ட்டை நமக்கு எனி கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸில் நமக்கு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு அது பிளாட்டினம் ஒயரில் நமக்கு
ஃப்ளேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கலர் நமக்கு கிடச்சிருக்கும். ஆல்கலி மெட்டல்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிம்சன் ரெட்டு, லித்தியம் பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரெட்டு, சோடியம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா லைலாக், ருபீடியம் பார்த்தீங்கன்னா வைலட், சீசியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் நமக்கு ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டைன்ட் ஆகிருக்கும். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிக் ரெட் கலர், ஸ்டான்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிம்சன் கலர், பேரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் க்ரீன் கலரில் நமக்கு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிள் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட், டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். ரீசன் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர், ரிலேட்டிவ்லி ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஸ் கம்பேர்ட் டு அதர் மெம்பர்ஸ், absence of d orbital in its valence shells. இதெல்லாம் தான் நமக்கு பெரிலியத்தோட அனாமலஸ் தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். Distinctive property of beryllium. The anomalous property of beryllium is mainly due to its small size, highly electronegativity, high ionization energy and high polarizing power compared to other elements in the blocks. The anomalous property of beryllium compared to other elements is mentioned below. என்னென்ன ப்ராப்பர்ட்டினால இது நமக்கு தனியாக நமக்கு நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பெரிலியம் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார்ம்ஸ் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். பெரிலியம் காம்பவுண்ட் நமக்கு கோவலன்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். மற்ற காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். மற்ற காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், does not react with water even at elevated temperature. எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் நமக்கு வாட்டர் கூட நமக்கு பெரிலியம் நமக்கு ரியாக்ஷன்ஸ் கிடையாது. மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு வாட்டர் கூட ரியாக்ஷன்ஸ் இருக்குது. do not combine direct with hydrogen. ஹைட்ரஜன் கூட டைரெக்டாக நமக்கு கம்பைன் ஆகாது. நமக்கு இந்த ஹைட்ரைட்ஸ் மாதிரி நமக்கு காம்பவுண்ட்ஸ் நமக்கு பெரிலியம் கிடைக்காது. மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டைரெக்டாக ஹைட்ரஜன் கூட நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு ஹைட்ரைட் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். does not combine direct with halogens. halogens கூட நமக்கு டைரெக்டாக நமக்கு காம்பினேஷன் இல்லை கிடையாது பெரிலியம்க்கு. மற்ற எலமெண்ட்ஸுக்கு பிறகு நமக்கு டைரக்ட் காம்பினன்ஸ் ஆகி நமக்கு கோவலன்ட் காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரி, பெரிலியம் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக நமக்கு ஹாலஜன்ஸ் கூட கம்பைன் ஆகாது. ஹாலைட்ஸ் எல்லாமே நமக்கு கோவலண்ட்டாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக நமக்கு ஹாலஜன்ஸ் கூட ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரோ வேலண்ட் காம்பவுண்ட் ஹாலைட்ஸாக நமக்கு காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஹைட்ராக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெரிலியம் ஆர் ஆம்பிரியோட்டிக் இன் நேச்சர். பெரிலியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஹைட்ராக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ், அதோட ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே நமக்கு ஆம்பிரியோட்டிக்னா டூ வேசஸ். ஒன்று ஆசிடாகவும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி பேசஸாகவும் ஆக்ட் ஆகும். இன்னொரு ஆம்பிரியோட்டிக் காம்பவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின், வாட்டர் இஸ் ஆல்சோ an ஆம்பிரியோட்டிக் காம்பவுண்ட். மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு பேசிக் இன் நேச்சர். It does not readily attack an acid because the presence of an oxide flame. இது நமக்கு ஆசிட் கூட நமக்கு டைரெக்டாக நமக்கு அட்டாக் ஆகாது. ஏன்னா அதில் ப்ரெசன்ஸாக கூட ஆக்சைட் ஃப்ளேம்னால நமக்கு அட்டாக் ஆகாது. மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டைரெக்டாக ஆசிட்ஸ் கூட நமக்கு அட்டாக் ஆகும். பெரிலியம் கார்பைட் பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ் இன் மீத்தேன் வித் வாட்டர். பெரிலியம் கார்பைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவால்வ்ஸ் மீத்தேன் வித் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பெரிலியம் கார்பைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மீத்தேனை நமக்கு எவால்வ் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அசிட்டிலியனை தான் நமக்கு எவால்வ் பண்ணும். சால்ட்ஸ் ஆஃப் பெரிலியம் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரலைஸ்டு. எக்ஸ்ட்ரீமில் நமக்கு பெரிலியம் சால்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஹைட்ரலைஸ்டு சால்ட்ஸ். மீதி எல்லாமே நமக்கு நார்மல் ஹைட்ரலைஸ்டு சால்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டைகனல் ரிலேஷன்ஷிப். டைகனல் ரிலேஷன்ஷிப்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இங்கே நமக்கு பெரிலியம் எதோட டைகனல் ரிலேஷன் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியத்தோட நமக்கு டைகனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. டைகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் பிட்வீன் த டைகனல்ஸ். இந்த டைகனல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு அப்சர்வ் ஆகியிருக்கும். இதில் நமக்கு எதோட டைகனல் ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 13th குரூப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் மெட்டலாக இருக்கக்கூடிய அலுமினியம் கூட நமக்கு டைகனல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு. இன் திஸ் கேஸ் த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா பெரிலியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.45
பெரிலியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.45 ஆம்ஸ்ட்ராங். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.54 ஆம்ஸ்ட்ராங். இதோட சைஸ் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் நாட் அஸ் க்ளோஸ் இல்லைனா ஓரளவுக்கு நமக்கு இதுவாக தான் இருக்கும். ஹவவர் பர் சார்ஜ் யூனிட் பர் அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் பார்த்தீங்கன்னா வந்து 2.36, அலுமினியத்தோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.50, ஆல்மோஸ்ட் சேம். அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து 1.5, பெரிலியமுக்கும் 1.5, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 தான் நமக்கு வருது. Similar properties between beryllium and aluminum. Aluminum and beryllium thoda similar properties. First property, beryllium chloride forms a dimeric structure. Aluminum chloride forms a chloride bridge. Beryllium pathina namakku dimeric structure namakku form agum. Dimeric na ipdi varum structure. இந்த மாதிரி ஒரு structure நமக்கு beryllium compound நமக்கு form ஆகும். அலுமினியம் பாத்தீங்கன்னா நமக்கு chloride bridge-க்கான structures நமக்கு form ஆகும். Beryllium chloride form a polymeric chain structure in addition to dimer. Beryllium chloride form இந்த மாதிரி polymeric chain நமக்கு அப்படியே நீண்டிட்டே நமக்கு போயிட்டே இருக்கும். Both are organic solvents. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு organic solvents-ஆ நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. And they are a strong acids. Lewis acid கான்செப்ட்ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா strong acids. Acidனா நமக்கு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காம்பவுண்டா நமக்கு இருக்கும் ரெண்டுமே. Second point, beryllium hydroxide dissolves excess in alkali and gives berylite ions BeHO4 2- and hydrogen as aluminum hydroxide which gives aluminate ions. Beryllium hydroxide and aluminum hydroxide ரெண்டு காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி கூட எக்ஸஸாக டிசால்வ் ஆகும்போது நமக்கு அலுமினேட் ஆகும், பெரிலேட் ஆகும், நமக்கு காம்பவுண்ட்ஸ் கொடுக்குது. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு BeOH4 2-, அதே மாதிரி AlOH4 2- நமக்கு பெரிலேட் அண்ட் அலுமினேட் என்னக்கூடிய ஹைட்ரேட் காம்பவுண்ட் நமக்கு கொடுக்கு. தேர்ட் பாயிண்ட், பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயன்ஸ் ஆர் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் எ காம்ப்ளெக்ஸ். ரெண்டுமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். பெரிலியம் பார்த்தீங்கன்னா BeF4 2- ஆகும், அலுமினியம் பார்த்தீங்கன்னா நமக்கு AlF6 3- காம்பவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட், போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் ஆம்பிரியோட்டிக் இன் நேச்சர். ரெண்டு காம்பவுண்டும் நமக்கு ஆம்பிரியோட்டிக் இன் நேச்சர். ஆம்பிரியோட்டிக் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆசிடாகவும் ரியாக்ட் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் காம்பவுண்டாகவும் நமக்கு ரியாக்ட் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட், கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம் லைக் அலுமினியம் கார்பைட்ஸ் கிவ் எ மீத்தேன். ரெண்டு கார்பைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு மீத்தேனை தான் நமக்கு கொடுக்கும். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரெண்டர்ஸ் பாசிவ்லி பை நைட்ரிக் ஆசிட்ஸ். ரெண்டு காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரிக் ஆசிட்ல தான் நமக்கு inactive ஸ்டேட்ல நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Thank you.